ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஏலம் முடிஞ்சிருக்குங்க. ஒரு 2 நாள் தான் ஆகுது. ஸோ இந்த ஏலம் முடிஞ்ச பிறகு மும்பை அணியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஆல்ரெடி இந்த மினி ஏலமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலத்தை பற்றி பெருசாக பேசுகிறாங்களோ இல்லையோ, குஜராத்தோட கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வாங்கிட்டாங்க. ஸோ முன்னாடியே ஏலம் நடக்காததுக்கு முன்னாடியே இதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதெல்லாம் வந்து ஐபிஎலுக்கு நல்லது கிடையாதுங்க, நாமளே முன்னாடி பேசி வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்டன்சி கொடுக்குறேன் அப்படின்னு பேசுறதுலாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி கேகேஆர்ல இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலர் கூட சொல்லியிருந்தாங்க. நம்ம சென்னை அணியிலேருந்து கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நாங்களாம் எந்த வீரர்களையும் ட்ரேட் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. சரி, ஓகே, எது என்னவா இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி ஹர்திக் பாண்டியாவை இப்போ வாங்கிட்டாங்க. இதுதான் வந்து இருக்க நிலவரம். ஸோ கேப்டன் அவங்க தான். இதில் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஹர்திக் பாண்டியா கிடைக்கல அப்படின்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா வந்து ரோஹித் சர்மாவை தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி வந்து உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணியில வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இல்லையோ, அதே போல மும்பை அணியில ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கக்கூடாது. 3 வருஷமா கோப்பை வாங்கல, 2020 வாங்கினது, அதுக்கப்புறம் 3 வருஷமா கோப்பையை வாங்கல, அதனால கேப்டனை மாத்தணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா முடிவு பண்ணிட்டு யாரை கேப்டனா போடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஓகே நம்ம ஹர்திக் பாண்டியாவே கூப்பிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா இங்க தான் இருந்தாரு, ரோஹித் சர்மாவோட கத்துக்குட்டியா தான் ஹர்திக் பாண்டியா இருந்தாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அவர் குஜராத் போனார், அங்க கேப்டனா போட்டாங்க, அங்க சிறப்பா செலக்டாங்க, நல்லா விளையாண்டாங்க. குஜராத் பார்க்க போனா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. போன வருஷம் நடந்த அந்த பிளே ஆஃப்ல கூட கடைசியா வந்து குஜராத் கிட்ட தான் வந்து மும்பை தோத்துருக்கும். அதுவும் சொற்ப ரன்கள்ல வந்து தோத்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா நம்ம ஏன்டா ஹர்திக் பாண்டியாவை விட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மும்பை வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த வருத்தப்பட்டதுக்கு ஏற்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங் முறையில வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, அவங்க ஹர்திக் பாண்டியாவை இப்ப வாங்காததுக்கு முன்னாடி எந்த மாதிரி பேச்சு போயிருந்ததுன்னா, கண்டிப்பா ரோஹித் சர்மா கேப்டன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணதுனால பும்ராவை தூக்கி கேப்டனா போட்டலாம், பும்ராவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. பும்ரா சைடு கூட ஆமா கண்டிப்பா பும்ரா தான் கேப்டனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வந்தது. இதனால இப்ப பும்ராவும் வருத்தத்துல இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இருக்கோம், இந்திய அணியோட முன்னாள் கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தாம அவங்க ஹர்திக் பாண்டியா வேற டீம்ல இருந்து ஒருத்தரை தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சு கேப்டனா போடணுமா அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் ஆனா அவங்க நினைச்சது போலவே நடந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்ப அதனால அந்த ஹர்திக் பாண்டியா வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பும்ராவா இருக்கட்டும், வேற டீம்ல இருக்கக்கூடியவங்களை சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், அவர் T20 கேப்டனா இருந்தவர் அவரா இருக்கட்டும், யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வாழ்த்து சொல்லல. சரி, இதெல்லாம் பழைய நியூஸ், ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன, 6வது IPL கோப்பை வந்து மும்பை அணிக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த ஏலத்தை பார்த்து உங்களுக்கு அப்படி தோணுதா? ஏலத்துல என்ன விஷயத்த நீங்க வந்து மும்பைக்கு சாதகமா பாக்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பெரிய சம்பவமே செஞ்சிருக்காங்க. அம்பானியோட குடும்பம் வந்து இந்த ஏலத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு யோகத்தின் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது இந்த போட்டி நடந்தா மட்டும்தான் நமக்கு வந்து தெரிய வரும். யாரா இருந்தாலும் என்னங்க, உலகக்கோப்பையே நம்ம பார்த்துருப்போம், 10 போட்டி வெற்றி பெற்று இந்தியாவை அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம இருந்தோம். பட் ஆனால் என்ன ஆச்சு, கடைசி போட்டியில சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டு போயிட்டோம். தொடர்ந்து 10 போட்டி விளையாண்டு ஒரு போட்டியில கூட வெற்றி பெறாம கடைசி போட்டியில தோல்வி அடைந்தது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திருக்குல்ல. ஓகே, அது போல என்ன வேணா நடக்கலாம். எவ்வளவு பெரிய சிறப்பான பிளேயர்ஸா இருந்தாலும் அன்னைக்கான நாள் நமக்கா இருந்தா மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம அந்த உலகக்கோப்பையில கத்திருப்போம். மினி ஏலத்துல மும்பை அணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காங்க. இந்த மினி ஏலத்துல மும்பை அணி ஒரு வித்தியாசமான ஒரு யுக்தியையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை தோல்வியை தெளிவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டிங் நன்றா இருந்தாலும் பவுலிங்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பல முறை நம்ம கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். எந்த அளவுக்கு பேட்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு பவுலிங் இருந்தா மட்டும்தான் ஒரு டீமால வெற்றி பெற முடியும். நம்ம வந்து 200-250 ரன் அடிக்கிற அளவுக்கு பலமா இருந்தாலும் நம்ம பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா 150க்குள்ள கட்டுப்படுத்துற மாதிரியாவது இருக்கணும். அப்பதான் ஒரு 170-150 எதிரணி பலமா இருந்தா அடிப்பாங்க. நம்மளும் 200 அடிச்சு எதிரணியும் 200 அடிக்கிற மாதிரி இருந்தா என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரி, ஓகே, அது பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இதை வந்து சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்படியாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்கை வந்து கொண்டு வந்துடணும், அதாவது இந்த மினி ஏலத்தை பயன்படுத்தி பவுலர்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க மும்பை.
ஸோ இந்த மினி ஏலம் தொடங்கியதுல இருந்தே மும்பை அணி பார்த்தீங்கன்னா வெறும் வேகப்பந்து வீச்சாளர்களை குறி வச்சு காய்களை நகர்த்தியதுங்க. குறிப்பா சொல்லணும்னா வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரை வாங்கணும் அப்படிங்கிறதுல மும்பை அணி ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கோம். மும்பை அணியில ஏற்கனவே இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிக அளவுல இருக்காங்க, நமக்கே தெரியும். மேக்சிமம் நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே மும்பை, சிஎஸ்கே, அப்புறம் ஆர்சிபி கூட ஒரு கட்டத்தில் இருந்தாங்க. பட் அவங்களும் இப்போ இல்லை. மும்பை சிஎஸ்கேலேயே கிட்டத்தட்ட 7-8 பிளேயர்ஸ் வந்துருவாங்க. மொத்த முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டீம்லேயே வந்துருவாங்க. பட் இது இப்போ மேக்சிமம் தோனி இருந்த டைம்ல இது இப்போ மேக்சிமம் மும்பை அணி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கம்மிங்ஸ், ஸ்டார்க் போன்ற வீரர்களை கண்டிப்பா மும்பை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏலம் கோரிட்டே இருந்தாங்க. பட் விலை அதிகமான உடனே என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய பிளான் பி அவங்க கையில் எடுத்துட்டாங்க. குறிப்பா தென்னாப்பிரிக்கா வீரர் ஜெரால்டு கோட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபாரமா பந்து வீசக்கூடியவர். யாரு? ஜெரால்டு கோட்ஸே. ஸோ அவர் நல்லா பந்து வீசக்கூடியவருங்க. ஸோ அவரை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பும்ரா, மறுமுனையில் ஜெரால்டு பந்து வீசி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எதிரணி பயப்படும் அப்படிங்கிறதுல நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பேட் கமிக்ஸையும் ஸ்டார்கே வாங்கணும்னு தான் ஒரு எண்ணம் இருந்திருக்கு. பட் ஆனால் அது விலை அதிகமாக போனதுனால அதை விட்டுட்டு பிளான் பியை சூஸ் பண்ணி கோயிட்ஸேவை வாங்கிடலாம், ஜெரால்டு கோயிட்ஸேவை அப்படிங்கிறத அவங்க வந்து பிளான் பண்ணி வாங்கிட்டாங்க. ஓகே, நல்ல ஒரு முடிவு தான். ஏன்னா ஒரு ரெண்டு பாலர்ஸ் கரெக்டாக இருந்தால் கூட ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம். பும்ரா அப்புறம் கோயிட்ஸே அதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தான் மும்பை அணி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாங்க நினைத்த ஜெரால்டை வெறும் 5 கோடி ரூபாய் கொடுத்து தட்டி சென்றிருக்காங்க. சிஎஸ்கேவும் போட்டிருக்காங்க யாரை ஜெரால்டை வாங்குறதுக்காக. இதே போன்று பேட் கமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிளான் பியை கையில் எடுத்து இலங்கை அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான மதுசங்காவை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ மதுசங்கா அவரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ மதுசங்கா ரோஹித் சர்மாவுக்கே தண்ணீர் காட்டிய திறமையுடைய வீரர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே அவங்க ஏலத்திற்கு முன்பே வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ரொமாரியோ ஷெப்பர்ட் அவங்களையும் ஹர்திக் பாண்டியா 2 பேரையும் வாங்கியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹர்திக் பாண்டியா வாங்கினது மட்டும் தான் தெரியும். ஏலத்துக்கு முன்னாடியே ட்ரேடிங் மூலமா பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படிங்கிற வெஸ்ட் இண்டீஸ் வீரர் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி மும்பை அணி தற்போது நல்ல ஒரு பலமான அணியா இருக்குங்க. எப்பவுமே மும்பை அணி ஒரு பலம் வாய்ந்த அணி தான், இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் பலம் வாய்ந்த அணியா இருக்கிற காரணத்தினாலதான் ஒரு 5 கோப்பை வந்து வெல்ல முடிந்தது. பட் கடந்த 3 ஆண்டுகள் அவங்களால வெல்ல முடியல. பட் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்தியை மாத்திட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகுது, ஸோ இந்த மாற்றங்கள் மூலமா 6வது முறையா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கோப்பையை வெல்ல முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்வியா பார்க்கப்பட்டு வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாற்றங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் குற்றம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு ஐபிஎல் ஒரு ஏலம் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏன்னா குஜராத் அணியோட கேப்டனா அந்த ஹர்திக் பாண்டியாவை தூக்கிட்டு இவங்க வந்து வச்சுக்கிட்டு அப்படி மாத்துறது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் குற்றம் சாட்டியிருக்காங்க. பட் ஆனா வழிமுறைகள் இருக்கு, பட் இல்லை நம்ம சொல்ல முடியாது, பட் தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். ஸோ மும்பை அணி பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேவை பத்தி நேற்று நம்ம ஓரளவுக்கு பார்த்துருந்தோம். சிஎஸ்கேவோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேற்று ஒரு வீடியோல பார்த்துருந்தோம், நல்ல ஆதரவு இருந்தது. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் மும்பை அணி நல்லா பலம் வாய்ந்ததா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? ரோஹித் சர்மா தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியா போட்டது சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.